2025 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிடும் அறிவிப்பின்படி 21,000க்கும் மேற்பட்ட ஸ்லாங்கூர் அரசு ஊழியர்களும் சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டதஸ்ரீ அமருடீன் ஷாரி தெரிவித்துள்ளார். இந்த உயர்வு மத்திய அரசு நிர்ணயித்த தொகையை பொறுத்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசாங்கத்தை பின்பற்றி எவ்வளவு உயர்வு என்பதை பார்ப்போம் என்று குறிப்பிட்ட அவர், தங்களிடம் உள்ள கையிருப்பு தொகையை கொண்டு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அவர் இன்று ஸ்லாங்கூர் அரசு ஊழியர் மாதாந்திர பேரவையில் தெரிவித்தார். தலைநகர் புக்கிட் ஜாலில் அக்ஸியேட்டா அரங்கில் நடைபெற்ற பாலஸ்தீன ஒற்றுமை பேரணியில் நேற்று ஆற்றிய உரையின் போது ஹிடப் இஸ்ரேல் என்று பேசியதற்காக துணை பிரதமர் டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமீடி மன்னிப்பு கேட்டுள்ளார். முன்னதாக உத்வேகமான தமது உரையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த நேர்மையான இதயம் பிரகடனப்படுத்துவதில் தீவிரமாக உள்ளது என்று இன்று அவர் தமது இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் மலேசியா மற்றும் பாலஸ்தீனத்தின் கொடிகளை அசைத்து பாலஸ்தீனம் வாழ்க என்று கோஷமிட்டனர். இந்த கூட்டத்திற்கு மத்தியில் துணை பிரதமர் இவ்வாறு பேசினார். டெலிகிராம் அரட்டை மூலம் இல்லாத முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்ததால் தைப்பிங்கில் உள்ள 57 வயது ஓய்வு பெற்ற தொழிற்சாலை ஊழியர் 1,17,000க்கும் மேல் இழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் நேற்று மதியம் 12 மணியளவில் போலீசில் புகார் அளித்ததாக தைப்பிங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் ஜூலை 16ஆம் தேதி மதியம் 12:20 மணியளவில் தனது டெலிகிராம் அரட்டையில் இருந்தார். அப்போது இந்த திட்டத்திற்கான விளம்பரத்தை பார்த்து வெறும் 1,500 வெள்ளி மூலதனத்தில் 75,000 வரை லாபம் பெறலாம் என்ற ஆசை வார்த்தையை நம்பி இவ்வாறு ஏமாந்துள்ளார். ஆன்லைனில் பின்தொடரும் புதிய நபர்களை, குறிப்பாக இளைய தலைமுறையினரை ஈர்க்கும் நம்பிக்கையில் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தங்கள் சித்தாந்தத்தையும் பிரச்சாரத்தையும் பரப்புவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புதிய யுத்தியை தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மையம் கண்டுபிடித்துள்ளது. இது சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் வீடியோ கேம்களை தீவிரவாதிகள் தீவிரவாத மற்றும் தீவிரவாத உள்ளடக்கத்தை தயாரித்து பரப்புவதற்கு பயன்படுத்திய அண்மைய சேனல்களை அடையாளம் கண்டுள்ளது. சபா மண்டல அரசு மலேசிய சுங்கத்துறை கடந்த ஜூலை 30ஆம் தேதி 6,67,729 என மதிப்பிடப்பட்ட 20 கிலோகிராம் மெத்தாம்பெத்தமைனை கைப்பற்றியது. 2 தனித்தனி இடங்களில் இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக சபா மண்டல சுங்கத்துறை உதவி இயக்குநர் சித்தி மாங் கூறினார். தாவா விமான நிலையத்தில் மதியம் 12:30 மணிக்கும், கொத்தகினபாலு சர்வதேச விமான நிலையத்தில் பிற்பகல் 1 மணிக்கும் அவை கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறினார். அதே நாளில் KKIA மற்றும் தாவா விமான நிலையத்தில் 18 மற்றும் 29 வயதுடைய 2 உள்ளூர் ஆடவர்களை சுங்கத்துறையினர் கைது செய்தனர் என்று அவர் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். பினாங் ஜெலுத்தோங் பகுதியில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் சம்பந்தப்பட்ட கிளினிக் முற்றிலும் தீயில் எரிந்ததாக பினாங்கு மாநில தீயணைப்பு ஆணையத்தின் துணை இயக்குநர் முகமது அக்மால் நஸ்ஜிவான் தெரிவித்தார். மாலை சுமார் 4 மணி அளவில் தீ பிடித்ததாகவும் சுமார் 23 தீயணைப்பு அதிகாரிகள் தீயை பரவாமல் கட்டுப்படுத்தியதாகவும் 45 நிமிடங்களில் தீ கட்டுக்குள் வந்ததாகவும் அவர் கூறினார். மக்கோத்தா சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் பாஸ் கட்சி தனது வேட்பாளரை நிறுத்தும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டதும் பெரிக்காத்தான் தலைமை வேட்பாளரை அறிவிக்கும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். பாஸ் கட்சி தேர்தலை எதிர்கொள்ள எப்பவும் தயாராக இருப்பதாகவும், அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பிரதமரை நிர்ணயிக்கும் பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, பாஸ் கட்சி போட்டியிடும் என்று அவர் வலியுறுத்தினார். இங்கிலாந்தின் பல பகுதிகளில் நடந்து வரும் போராட்டங்கள் அச்சுறுத்தலாக மாறி வன்முறையாக உருவெடுத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். எனவே அங்கு வசிக்கும் அல்லது பயணிக்கும் மலேசியர்கள் போராட்ட பகுதிகளில் இருந்து விலகி பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை எளிதாக்க லண்டனில் உள்ள மலேசிய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தினார். மலேசியர்கள் பிரச்சினைக்குரிய பகுதிகளை தவிர்க்கவும் தூதரக உறவுகளுடன் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
இதன் மூலம் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதை தாங்கள் அறிய முடியும் என்று அவர் இன்று விஸ்மா நகரில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். கோத்தாபெலூட் ஆற்றில் கடந்த வெள்ளிக்கிழமை ராட்சச முதலை தெரியும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து வனவிலங்கு மீட்பு படையினர் கம்போங் கசப்பாங் பகுதியில் முதலையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 38 மணி நேர தேடுதலுக்கு பிறகு 90 கிலோ எடையுள்ள முதலை பிடிபட்டதாகவும் முதலையை வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு காஜாங்கில் அமரர் ஊர்தியில் வந்து கொள்ளையிடுவது போன்ற காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காஜாங் மாவட்ட காவல்துறை ஆணையம் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக காஜாங் மாவட்ட காவல்துறை ஆணையர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட அமரர் ஊர்தியின் ஓட்டுநர் மீது எந்த தவறும் இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு தவறாக வந்ததால் அவர் மற்றொரு இடத்திற்கு அமரர் ஊர்தியை கொண்டு சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் எந்த ஒரு திருட்டுச் சம்பவங்களும் நிகழாத நிலையில் இது மாதிரி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று நஸ்ருன் அப்துல் யூசுப் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.